அனைவருக்கும் வணக்கம். மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அப்படிங்கிற அளவுக்கு பாரிசாலன் அவர்கள் அப்பட்டம் மாட்டிக்கிட்டார். இவரே வந்து பாம்பு வைப்பாராம், இவரே வந்து பாம்பு எடுப்பாராம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாட்டிக்கிட்டார். என்னென்னா இவரே எஸ்ஐஆரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் யாரும் புறக்கணிங்க, எஸ்ஐஆருங்கிறது வடமாநிலத்தவர்களை இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டராக மாற்றுறதுக்கு உண்டான வேலை, அதனால் யாருமே வந்து உங்களுடைய எஸ்ஐஆரை வந்து ஃபுல்லப் பண்ணி கொடுக்காதீங்க, நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை பண்ணுங்க அப்படின்னு ஓவராக சீனை போட்டு பேசிட்டு தன்னுடைய பேரையும் தன்னுடைய குடும்பத்தார் பேரையும் நேராக குடுகுடுன்னு ஓடி போய் 12வது மாதமே பதிவு பண்ணிட்டார். கரெக்டான தேதி வந்து பார்த்திங்கன்னா 19/12/2025 முதல் எஸ்ஐஆர்லேயே பதிவு பண்ணிட்டார். அப்போது இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்குறோம். அதுலேயும் வைரி தமிழ் அப்படிங்கிற நபர் வந்து இந்த ஆதாரத்தை எடுத்து வெளியே போடுறாரு. இங்கே பாருங்கள் பாரிசாலன், உங்களுடைய பித்தநாட்டம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போடுறாரு. ஆனால் பாரிசாலன் இப்போ என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, இதே பாயிண்ட்டை வந்து அருண் அப்படிங்கிற நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் இதே கருத்தை எடுத்து வச்சோன்னே பாரிசாலன் இப்போ ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இந்த பதிவில் தெரியுது பாரிசாலன் எவ்வளோ பெரிய ஒரு பித்தராட்டக்காரர் அப்படின்னு சொல்லி. அந்த பதிவை நான் படிக்கிறேன். அதுக்கு வைரி தமிழ் கொடுத்த ரிப்ளையே பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பூரா அம்பலப்படுத்தி கொண்டு வந்தது யாருன்னா வைரி தமிழ் அப்படிங்கிறவர் தான். அப்போ அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனலாக நம்ம சேனல் குறித்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத பேசுகிறேன். இப்போது விமல் ஊடகம் அப்படிங்கிற இந்த சேனல் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி பேசியிருக்கவங்கள இப்போ அந்த கட்சியை விட்டு வெளியே போனாங்களையா முத்துப்பாண்டியனே, களஞ்சியனே, அதில் இந்த மூத்த பத்திரிகையாளர் பற்றி நம்ம பேசியிருப்போம். அதில் அந்த மூத்த பத்திரிகையாளர் ஃபோட்டோவை போட்டு கீழே வந்து அவருடைய சேனல் லோகோ இருந்த ஒரு போஸ்ட்டை வந்து என்னுடைய அந்த போஸ்ட் இருக்குல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸு அதில் வந்து போட்டிருந்தேன். இப்போது மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து கிடையாது. இப்போ அண்ணன் முத்துப்பாண்டியனுக்கோ, களஞ்சியண்ணனுக்கோ, ஜெய்சப்பாண்டி அண்ணனுக்கோ யாருக்குமே கம்யூனிட்டிஸ், ஏன்னா அவங்க சேனலில் கம்யூனிட்டி வந்து கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மூத்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவருடைய சேனல் லோகோவை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி அந்த விஷயத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. இப்போ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்தோன்னே என்ன ஆகுது, நம்ம சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி வயலன்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மெயில் வருது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய வந்து வியூஸ் வந்து குறைஞ்சிச்சு. வியூஸ் வந்து என்னடா குறையுது, நம்ம வந்து அவ்வளோ எஃபர்ட்டை போடுறோம், தரமான வீடியோக்களை கொடுக்குறோம், நல்ல கருத்துக்களை வந்து சொல்கிறோம், ஏன் வியூஸ் போக மாட்டாங்குது, பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கான்னு பார்த்தா கம்யூனிட்டி வேலையை வந்து பார்த்து விட்டார். அந்த கம்யூனிட்டி எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இவர் கொடுத்துருக்காரு. சரி இந்த சேனலில் தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து சரி நம்ம காசு பணத்துக்காக இல்லை, நம்ம சேனல் வந்து நம்ம நாம் தமிழ் கட்சிக்காக பேசுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோங்கிறனால நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து. சரி வேறு வழி இல்லை, இன்னொரு சேனல் அனுப்போம்னு சொல்லி விமல்ஸ் வாய்ஸ்னு ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தேன். அதுக்கும் பார்த்திங்கன்னா பெருவாரியான ஆதரவு வந்து கொடுத்தாங்க. நானே வந்து ஷாக்கிங் ஆகிட்டேன். என்னென்னா சேனல் ஆரம்பித்து ஒரு 20 நாளுக்குள்ளே சேனல் 4000 அந்த வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அது வர்றதே கஷ்டம். புது சேனல் ஆரம்பித்து அதுவும் வந்துருச்சு. சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3500 பேர் வந்து உடனே வந்துட்டாங்க. அப்போது வளர்ந்து நல்லா அதுவும் டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் வந்து வியூஸ் கம்மியாக போகுது. என்னென்னா அதில் இந்த சவுக்கு சங்கருடைய மகன் இப்போ இறந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி போட்டால் ஏஜ் எஸ்ன்னு வந்துருச்சு. அந்த எஸ் தான் சொல்ல முடியும், அது முழுசாக சொல்ல முடியாது. ஏஜ் எஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு இது வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்னென்னா அந்த சேனலில் வந்து வியூஸ் கம்மியாக போகும், இந்த சேனலில் வியூஸ் கம்மியாக போகும். அப்போ இதை வந்து நான் வந்து நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கிட்டையும் ஆள்கிட்டையும் வந்து சொல்லணும். ஏன்னா என்னடா நல்லா வந்துட்டு இருந்தான் தம்பி, டக்குன்னு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும், என்ன அப்படின்னு. அப்போ இதுதான் ப்ராப்ளம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்ன தான் அதாவது அது சவுக்கு சங்கர் தான் கொடுத்துருக்காப்புல அந்த இதை. அது சவுக்கு சங்கர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏன்னா சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி என்னுடைய பேரை வந்து என்னுடைய மகனை வந்து இப்படி அவர் ஒரு மெயில் யூடியூப் போட்டால் யூடியூப் நம்மளுக்கு ஒரு மெயில் வரும். ஆனால் இதனால் சேனல் மானிட்டைசேஷனும் அதெல்லாம் போகாது. இந்த மாதிரி இது வரனால என்னாகும், இந்த மாதிரி எஸ் அப்படிங்கிறது வரனால ஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கலாமே, இந்த மாதிரி ஸ்டிக் வரனால என்ன ஆகும்னா சேனலுடைய வியூஸ் வந்து குறைஞ்சிரும். சேனலுடைய ஆடியன்ஸுக்கு, சேனலை பார்வையாளர்களுக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் யூடியூப் சேர்க்காது. அதான் மெயினான விஷயம். யூடியூப் கொண்டு போய் வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து சேர்க்கணும், பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணும், நியூ எடுக்கக்கூடிய ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணும். அது சேர்க்காது. அதனால் வியூஸ் வந்து கம்மியாக போகும். அப்படி கம்மியாக போகுது அப்படிங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் மனசோர்வாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த சேனலில் இருந்தால் 40 நாள் ஆயிடுச்சு, இந்த ஸ்டிக்கு வந்து 40 நாள் முடிச்சு 90 நாள் வரையும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓடிடுன்னு வைங்களேன். அப்போ நம்ம அதிலே மாற்றி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். இதில் ஏன் சொல்கிறேன்னா, இதில் உங்களுடைய ஆதரவு வந்து முக்கியம். நான் தொடர்ந்து வந்து இயங்கிறதுக்கு, தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி குறித்து பேசுகிறதுக்கு, நாம் தமிழ் கட்சியோட துரோகிகளை குறித்து மெயினாக பேசணும். இப்போ நம்மளுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா நான் பேசணும். எனக்கு வந்து அது வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக பேசணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு
நியூட்ரல்லாம் கிடையாது. இந்த வருண் அவர்கள் மாதிரியோ இன்னும் பல சேனல்கள் மாதிரியோ நம்ம வந்து நியூட்ரல் கிடையாது. ஒரு கட்சி ஆதரவு அவ்வளோதான். அந்த கட்சியில் நடக்கூடிய பிரச்சனை இது, அப்புறம் சமூக பிரச்சனை அதெல்லாம் பொதுவாக பேசுகிறது இதுதான். அப்போ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை விட ஒரு மடங்கு சேர்த்து கொடுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு முன்னாடி வச்சு அதை வந்து பார்த்து இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன பாரிசான் வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் கேளுங்க. ஏன்னா அருண் வந்து என்ன இதே நம்ம சொன்னதே சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு, எஸ்ஐஆரில் பாரிசான் பித்தலாட்டம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு சில நாட்களாக நான் மற்றும் எனது குடும்பம் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பியதாக ஃபேக் ஐடிகளை வைத்து பரப்பி வந்த ஒரு கூட்டம் இன்று வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களம் இறக்கியிருக்கிறது. நான் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பவும் இல்லை, பதிவு செய்யவும் இல்லை. எஸ்ஐஆர் என்பது வடமாநில வாக்காளர்களை தமிழகத்தில் வாக்காளர் மாற்ற கொண்டு வரப்பட்ட சைத்திரம் என்பதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இதில் மெயினான வார்த்தை என்னன்னா, நான் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பவில்லை அப்படின்னு திருப்பி போடுறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து நிரப்பியிருக்கார் அப்படிங்கிறது தான் வைரி தமிழ் அப்படிங்கிறவர் ஆதாரத்தோடு வெளியிட்டு போட்டார். இவருடைய சொந்த ஊர் இது பொள்ளாச்சி. ஆனால் இவர் எங்கே இருக்கார்? சென்னையில். ஆனால் சென்னையில் இருக்க இவருக்கு பொள்ளாச்சியில் இவங்க பூர்வீகம் வந்து பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி இவரே சொல்லியிருக்காரு. அப்போ இவர் பொள்ளாச்சிக்காரு. பொள்ளாச்சியில் இருக்கிற கரெக்டாக அந்த குறிப்பிட்ட வாக்ககத்தில், அதாவது 23 பொள்ளாச்சி பாகமன் 214 19/12/2025 அன்னைக்கே இவர் பதிவு செஞ்சுருக்காரு. பதிவு செஞ்சுட்டு திருப்பி வந்து நான் பதிவு செய்யலை அப்படின்னு இப்போயும் வந்து என்ன பண்ணுறாரு, நான் நிரப்பலைங்கிறாரு. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, இவர் நிரப்பலை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பார்? ஏன்னா இந்த வைரி தமிழ் வெளியிட்ட ஆதாரம் பொய்னா இவர் பேர் தினேஷ்குமார், பாரிசாலன்னு அவர் வச்சுருக்காரு. அவர் உண்மையான பேர் தினேஷ்குமார். இவர் வந்து ஒரு புள்ள போடலைன்னா இவங்க அப்பா ஃபுல்லாக பண்ணியிருப்பார், இவங்க அம்மா ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க, இவங்க சித்தப்பா சித்தி பெரியப்பா அந்த ஊரில் இருக்க யாராவது ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இவர் ஃபுல்லாக இவர் பண்ணணும், இல்லை இவர் குடும்பம் பண்ணணும். அப்போ யாரோ அவங்க குடும்பத்தில் நிறைய யாரோ ஒரு ஆள் இவர் பண்ணலைன்னா ஒரு வேலை நான் பண்ணாலும் இவர் வந்து தலையில் அடிச்சுக்கிறார்ல. ஆனால் இவர் முதல் எஸ்ஐஆர்லேயே 19/12 இவர் பேர் வந்து பதியப்பட்டிருக்குது. இவங்க அப்பா பேர் இளங்கோ. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? அப்போ இவர் தான், இவருடைய ஓட்டு வந்து எஸ்ஐஆரில் இருக்குது. அப்போ இவர் திருப்பி என்ன பண்ணுறாரு, பொய் சொல்கிறார். இப்போ இதுக்கு இந்த வைரி தமிழ் திருப்பி என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, எஸ்ஐஆர் படிவம் நிரப்பி கொடுத்தது சரிபார்க்கப்பட்டவர்கள் கொண்ட முதல் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் 19/12/2025 வந்திருக்கு. சென்னையில் குடியிருக்கும் உன் பெயருக்கும் உன் குடும்பத்தினர் பெயருக்கும் பொள்ளாச்சி தொகுதியில் வருது. தாலுகா மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் போய் இந்த நாடகத்தை போடு எஸ்ஐஆர் ஆகி. அப்போ நீ என்ன பண்ண, இதே நாடகத்தை நான் இங்கே வந்து நிரப்பி கொடுக்கலங்கிறிய இதே தாலுகா ஆஃபீஸ்லேயும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அலுவலகத்துலேயும் போய் எனக்கு வந்து ஓட்டு வேண்டாம், நான் வந்து எஸ்ஐஆர் பதிவு பண்ணியே கொடுக்கல என்ன, ஆனாலும் எஸ்ஐஆர் வந்து பதிவு பண்ணி என் பேர் வந்து வந்திருக்குது. அதனால் என் பேரை என்னுடைய ஓட்டை வந்து வேண்டாம், எஸ்ஐஆர் படிவத்தில் நான் பதிவு பண்ணி கொடுக்கல, அப்போது எனக்கு வந்து வந்திருக்குது, நீங்களாம் கொடுத்துருக்கீங்க, இல்லை அப்பா அம்மா யாரோ கொடுத்துருக்காங்க, அப்போது கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து இந்த ஓட்டே வேண்டாம், எனக்கு இந்தியாவில் எனக்கு வந்து ஓட்டு போடவே எனக்கு ஓட்டுரிமை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இவர் அப்படி தானே சொன்னார். முதல்ல பேட்டியில் என்ன சொன்னார், எஸ்ஐஆருங்கிறது வட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஓட்டாக மாற்றுறாங்க, அதனால தமிழ்நாட்டில் இருக்க யாருமே எஸ்ஐஆர் வந்து பதிவு பண்ணாதீங்க, ஒத்துழையாமை இயக்கம் கடைபிடிங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் சேனலில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க, நான் பதிவு பண்ணவே மாட்டேன், நான் பதிவு பண்ண மாட்டேன். அப்போ உன்னுடைய பித்தாட்டம் நீ பதிவு பண்ணியிருக்க. இவர் பதிவு பண்ணால்தான் 19/12/2025 முதல் எஸ்ஐஆரில் இவர் பதிவு பண்ணியிருக்கனாலாம் வந்திருக்கு. அதான் வைரி தமிழ் கேட்குறாரு. அப்படி பார்க்கும்போது பொள்ளாச்சியில் 32,800 பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் உன் குடும்பம் உங்களுடைய பேரை மட்டும் எப்படி நீக்கம் பண்ண முடியல, உங்கள் அப்பா பேரையே நீக்கப்படல, அப்போ நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதுக்கும் வரி என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா நீ கொடுக்கல, உங்கள் அப்பா கொடுக்கல, உங்கள் அம்மா கொடுக்கல, கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுச்சு, உங்கள் பேரை வந்து ஏற்றிடுச்சு, உங்களுக்கு எஸ்ஐஆர் படிவத்தில் புள்ள பண்ணி வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக தாலுகா ஆஃபீஸுக்கு தேர்தல் அதிகாரிகிட்ட போய் எனக்கு வந்து ஓட்டே வேணாங்க, என்னுடைய ஓட்டுரிமையை நீங்கள் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள், ரத்து பண்ணுங்கள், எனக்கு ஓட்டுரிமையே வேணாங்க, நான் எஸ்ஐஆரில் பதிவே பண்ணலாங்க, இதுங்கிறது வடமாநிலத்தவர் எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டாங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி என்னென்னா வைரி தமிழ் கேட்குறாரு. நானும் அதே கேள்வியை கேட்குறேன் நம்ம அண்ணன் பாரிசால்ட்ட. ஏன்னா இந்த பித்தராட வேலை ஆக்சுவலாக இவர் வந்து தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி சீமான் 25 ரூமில் 25 கூலிங்கில் 25 அந்த டிகிரி செல்சியஸ் கூலிங்கில் 25 நிமிஷம் ஸ்டாலின் அவரோட பேசி தமிழ் தேசியத்தை திராவிடத்தில் அடகு வச்சிட்டாரு, தமிழ் தேசியத்தை சீமான் காயடிக்கிறாரு, சீமான் வந்து பாருங்கள் அந்த படம் நடிக்கிறாரு இந்த படம் நடிக்கிறாரு, சீமான் வந்து ஒட்டு மொத்தமாகவே திராவிடத்தில் விலை போயிட்டார், திமுக விலை போயிட்டார், வைகோ பார்த்துட்டாரு, எல்லாம் ஊர்பட்ட விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன் வச்சிங்க?
நீங்கள் உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் விஜய் அவர்கள் நோக்கி தான் நீங்கள் கை காமிச்சிருக்கணும். விஜய் அவர்கள் பாருங்கள் திராவிடத்தை கொண்டு வராரு, விஜய் அவர்கள் பாருங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற ஒருத்தரை எப்படிங்க ஆதரிக்க முடியும்னு சொல்லி தான் பேசியிருக்கணும். சீமானை நோண்டிக்கிட்டே இருந்தார். சீமான் எல்ஜிபிடி வேட்பாளரை போட்டு விட்டார், அதை செஞ்சு விட்டார், இதை செஞ்சு விட்டார், எல்லாம் பேசுனீங்க. பேசி கடைசியில் என்ன எஸ்ஐஆர் பட்டியலை ஃபுல்லாக பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் தமிழ் தேசியவாதிகள் பல பேர் இவர் பேச கேட்டு ஃபுல்லாக பண்ணாமல் நம்ம வாக்கெல்லாம் உடஞ்சது காரணம் இவர் தான். ஆனால் இவர் மட்டும் போய் ஃபுல்லாக பண்ணுவாராம், மற்றவனையெல்லாம் ஃபுல்லாக பண்ணாதீங்க கொடுக்காதீங்கன்ட்டு இவர் மட்டுமே கொடுப்பாரான். அப்போது இதில் கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து பதிவு பண்ணலையில தானாக எஸ்ஐஆரில் வந்துருச்சுல, அப்போ போய் என்னுடைய ஓட்டே எனக்கு வேணாம் அப்படின்னு உங்கள் ஓட்டை வந்து எனக்கு வேணாம் நீக்கி விடுங்க உங்கள் பேரை எஸ்ஐஆர் இது வாக்காளர் பட்டியலில் இருந்தே அப்படிங்கிறது தான் இங்கே வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. என்னங்க இது பித்தனாட்டமாக இருக்குதுங்க, பகல் கொள்ளையாக இருக்கேங்க. இவர் ஒன்று சொல்லுவாரா, அதை இவரே ஃபாலோ பண்ண மாட்டாரு, இவர் குடும்பமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? அப்புறம் எதுக்குங்க நீங்கள் பேசணும்? அப்புறம் என்னங்க உங்களுடைய கருத்து எங்கங்க? அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட வாக்காளர்லாம் இருக்கட்டும், நீங்கள் போங்க எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள், ஓட்டர் ஐடியே எனக்கு வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.